Hello T-Tubers, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் சிவன்மலை வீலாக் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய ட்ராவல் ஷாட்ஸ்க்கு GoPro யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த GoPro நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோடது. அவர் GoPro Hero 8லேருந்து Hero 10க்கு அப்கிரேட் ஆகிற ஐடியாவில் இருந்தார். சரி நீங்கள் யாருக்கோ கொடுக்குறீங்க, நாங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த ட்ராவலாகில் GoPro யூஸ் பண்ண எல்லா ஷாட்ஸுமே நல்லா வந்துருந்துச்சு. இப்போது GoPro Hero 8 நம்ம சேனலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் நம்ம Hero 8க்காக ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஒரு சில அக்சசரிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நேற்று மார்னிங் தான் நமக்கு வந்து ரீச் ஆச்சு. இப்போது GoPro Hero 8 அண்ட் அதோட அக்சசரிஸ் பற்றி ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், இது நம்ம Hero GoPro 8. இதில் 12 மெகா பிக்சல் மெயின் சென்சார் இருக்குது. இதை வச்சு நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் 1080p குவாலிட்டியில் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன மைக் இருக்குது. இது வந்து பெருசாக ட்ராவல் ஆகும் அந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் ஆகாது. இந்த சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் இன்டீரியர் வீடியோஸ்லாம் யூஸ் ஆகும். இந்த சின்ன டிஸ்பிளேயில் நீங்கள் என்ன செட்டிங்ஸில் இருக்கீங்க, உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அண்ட் மெமரி கார்டு கெப்பாசிட்டி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ இதை இந்த கிளிப்பான்லேருந்து அன்மவுண்ட் பண்ணிடலாம். இங்கே 2 கிளிப்பான்ஸ் இருக்குது. இந்த கிளிப்பானை வச்சு நீங்கள் இந்த GoProவை எதில் வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு GoPro ஆன் ஆயிரும். இங்கே பின்னாடி 2 இன்ச் LCD டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் உங்கள் GoPro என்ன மோடில் இருக்குது, பேட்டரி எவ்வளோ இருக்குது, மெமரி கார்டு கெப்பாசிட்டி எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் லாக் டோர் இருக்குது. இந்த டோரை நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கழட்டி கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஒன்ஸ் மோர் வச்சு நீங்கள் இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள லாக் ஆகிக்கும். இங்கே ஒரு 1220 mAh லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 128 GB வரைக்கும் இது மெமரி கார்டு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர். இது நம்ம GoProவோட வாட்டர் ப்ரூஃப் கேஸ் அண்ட் சிலிகான் கேஸ். இப்போ இந்த ரெண்டையும் போட்டு பார்த்துருவோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை இந்த மேலே டோரை பிடிச்சி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து ரப்பர் சீலிங் கொடுத்துருப்பாங்க சைடில். இதை நீங்கள் லைட்டாக இப்படி இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். GoProவை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஆடாது. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள டோர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓப்பன் ஆகாது. இந்த டோரை கிளிப் ஆன் மாதிரி போட்டு அவ்வளோதான், உங்கள் GoPro உள்ள அழகாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே காய்ஸ், இது நம்ம அமேசான்லேருந்து GoProக்காக போட்ட எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் பாக்ஸ். ஓப்பன் பண்ணும்போதே விழுகுது. இதில் 3M ஸ்டிக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து நம்ம பைக் ஹேண்டிலில் மாட்டுறதுக்கு உண்டான கிட்டு. இது நம்ம பைக்கில் மாட்டுறதுக்கு உண்டான சக்ஷன் கப்பு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேண்டில்ஸ். இது நமக்கு ஹெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடிய ஹெட் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கிளிப்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்து ஜே மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்மெட்ஸில் எக்ஸ்டெண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணக்கூடிய ஹெட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிஷ்னல் கிளிப்பான்ஸ் அண்டு ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இவ்வளோதான் கைஸ். இந்த பேக்கில் இந்த செட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் டபுள் சைட் டேப்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ரோப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இது நமக்கு அமேசான்லேருந்து வந்த இன்னொரு கிட்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது நமக்கு வாட்டர் பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம GoPro வாட்டர் ப்ரூஃப் கேஸில் போட்டு ஸ்விம்மிங் பூல் ஷாட்ஸ், வாட்டர் ஷாட்ஸ், ரெயின் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது
இதில் மவுண்ட் பண்ணிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா நம்ம கோப்ரோ வந்து மூழ்காது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பேட். நம்ம கையில் மாட்டிட்டு எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் 2 சைடில் எங்கே வேணால் மாட்டி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பாடியில் மவுண்ட் பண்ணுற ரிக் மாதிரி யூஸ் ஆகும். இதை நீங்கள் செஸ்ட்டில் போட்டு மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிப் ஆன போட்டு அதில் வந்து நீங்கள் கோப்ரோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மோனோபாட் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் ஆகும் கைஸ். இது ஒரு ஆக்சுவலாக மோனோபாட் தான். நீங்கள் இதை ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை 6 ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே சுருக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். அண்ட் இந்த ஸ்க்ரூஸை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிட்டத்தட்ட 180 டிகிரிஸ் வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டியூபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹீரோ GoPro 8 அண்ட் அதோட ஆக்சசரிஸ் பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.